உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லக்ஷ்மி அக்கா, என்னாச்சு உனக்கு? நீ எப்போ அப்படிதான் பண்ற? பார்த்து நடந்து எவ்வளவு தடவை சொல்லிருப்பேன். ஆனா என் பேச்ச நீ கேட்டதானே? இங்க பாரு, ரத்தம் வருது. நீங்க ரொம்ப பேசிட்டீங்க. நீங்க போய் உங்களோட சீட்ல உட்காரலாம். ரிஷியோட மதரை கூப்பிடுங்க. இந்த டிவோர்ஸ்க்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? கம்ப்ளீட்லி. நான் அவ மாமியார். என்னால இந்த பொண்ணு லக்ஷ்மிய மருமகளா ஏத்துக்கவே முடியாது. அதனால என் மகனுக்கும் இவளுக்கும் இருக்கிற உறவு முறிஞ்சு போகணும்னு தான் நான் விரும்புறேன். நைஸ், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். உங்க முடிவுல நீங்க ரொம்ப கிளியரா இருக்கீங்க. போய் உட்காருங்க. இங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருந்தாலும் அதுல இருந்து முக்கியமான சாட்சியை நாங்க கேட்டாச்சு. இதுக்கு மேல சாட்சியங்கள் தேவையே இல்ல. இப்ப நான் என்னோட தீர்ப்பை அறிவிச்சிடுறேன். அதோட ஒரு உறவுல நம்மளால ஃபியூச்சரை பார்க்க முடியலன்னா, அதோட ஒரு உறவுல உயிரே இல்லைன்னா, அந்த இடத்துல நம்மளால யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதுல அவங்கள இருக்க சொல்லவும் கூடாது. இந்த மாதிரி உறவு நீடிச்சு நிலைச்சிருக்கணும்னு யாரையும் நாங்க ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. நான் இவங்க 2 பேரையும் பிரிச்சிடுறேன். நியாயத்தை வழங்க தான் நாங்க இங்க இருக்கோம். சொல்ல போனா இது ஒரு கடினமான வேலை. மத்தவங்க பார்க்காத விஷயத்த நாங்க இங்க இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சொந்த பிரச்சனைகள், அப்புறம் ஈகோவை தள்ளி வச்சுட்டு தான் எல்லாத்தையும் பார்க்கணும். இவங்க 2 பேரும் என்னத்தை விரும்புறாங்க? இப்பெல்லாம் மியூச்சுவல் டிவோர்ஸ்ங்கிறது மியூச்சுவலாவே இல்ல. அவங்களுக்குள்ள வேற என்னவோ ஒண்ணு நடக்கும். அதோட இந்த கேஸ பொறுத்த வரையில இது ரொம்பவே வித்தியாசமா தெரியுது. இவங்க சண்டை போட்டுக்கிறத கண்ணால பார்க்க முடியுது. அதோட இவங்க ஈகோவும் கிளாஷ் ஆகுது. இவங்க 2 பேருமே பிரியணும்னு அவங்க இஷ்டத்தை சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க மனசு அதை விரும்பல. அது சண்டை போட விரும்பல. அது வேற எதையோ எதிர்பார்க்குது. அதை என்னால பார்க்க முடியுது. இங்க இவங்களுக்கு அடிபட்டிருக்கு. ஆனா அவரு வழியில துடிக்கிறாரு. இவங்க பலம் வந்ததா சொல்றாங்க. அதோட அவங்க கல்யாணத்தை முடிச்சுக்க விரும்புறதா சொல்லவே இல்ல. இங்க இவருக்கு பிரியணும். ஆனா இவரு டெட்னஸ் இன்ஜெக்ஷனை ஞாபகப்படுத்துறாரு. இன் ஷார்ட், இவங்க 2 பேருமே பிரிய வந்திருக்காங்க. ஆனா ஒன்னாதான் இருக்காங்க. 2 பேரும் ஒன்னா சேரக்கூடிய ஒரு நம்பிக்கை இங்க தெரியுது. அதனால என்னால இவங்களுக்கு டிவோர்ஸ கிராண்ட் பண்ண முடியாது. வாட்? சொல்ல போனா இவங்களுக்கு சந்தர்ப்பம் தரேன். இவங்க உறவை இவங்க காப்பாத்திக்கணும். அடுத்த 3 மாதம் இவங்க வாழ்க்கையை தொடர்ந்து ஒன்னா நடத்தணும். ஆட்டோ! 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 நிறுத்துங்க அண்ணா. ஐயா, இந்த ஆட்டோக்காரங்கள பாத்தீங்களா? வேணான்னு சொல்றப்ப 4 பேர் வந்து நிப்பாங்க. இப்ப ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமானவங்க இவங்க. பாணி, அவங்களெல்லாம் அப்படி பேசக்கூடாது. ஆமா பாணி, ஆட்டோக்காரங்களை அப்படி பேசக்கூடாது. ஏன்னா ஆட்டோக்காரங்களுக்கும் அக்காவுக்கும் தனி கனெக்ஷன் இருக்கு. அக்கா வந்து ஆட்டோக்காரங்களை நிப்பாட்டுவா. அப்புறம் ஆட்டோக்காரங்களை பின்னாடி உட்கார வச்சு அவ ட்ருன்னு ஓட்டுவா. என்ன? என்னாச்சு? இன்னும் 3 மாசத்துக்கு சமாளிக்கணும். ஐ நோ. இதுக்கு நான் சந்தோஷம் தான் படணும். ஆனா எனக்கு இதுல சந்தோஷமே நீ இல்லை. ஏன்டா பர்சனலா எடுத்துக்கிற? அவ நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா. ஆட்டோ! அக்கா, மாமா.
இப்ப நான் உன் கண்ணு முன்னாடியே அவளை இக்னோர் பண்ணல. ஏன்னா நான் அவளுக்கு காட்டணும்னு நினைச்சேன். எனக்கு அவளை பிடிக்கலங்கிறத காட்டணும்னு நினைச்சேன். எனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு காலத்துல பிடிச்சிருந்தது. அப்ப கல்யாணம் ஆயிருந்தது வெறும் 1 வருஷத்துக்கு. அப்ப நான் மலிஷ்காவை லவ் பண்ணேன், ஒரு பைத்தியம் மாதிரி. அண்ட் அப்பவும் நான் தான் லக்ஷ்மிக்காக மலிஷ்கா கிட்ட சண்டை போட்டேன். இமேஜின் பண்ணு. ஆனா இப்ப எனக்கு லக்ஷ்மி மேல எந்த அக்கறையும் இல்லைங்கிறத அவளுக்கு எப்படியாவது நான் காட்டணும். அவ எனக்கு எதுவுமே இல்ல, நத்திங். அவன் என் மேல கோவமா இருக்கான். நான் அவனை ஹர்ட் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால அவன் முன்ன மாதிரி என்கிட்ட பழக மாட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப என்னால அவன் கூட வாழ முடியும் இல்லையா. நான் அவன் கூடவே இருப்பேன், அது போதும். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அக்கா நீ டென்ஷன் ஆகாது. மாமாக்கும் மேல அதிக நாள் கோவம் இருக்காது. அதையும் பார்த்துடலாம். நாளையில இருந்து என்ன பண்ண போறீங்க? முதல்ல லக்ஷ்மி வரட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேடிக்கை மட்டும் பாரு. அங்க கோர்ட்ல அவங்க சித்தப்பாவும் சித்தியும் பேசும்போது நான் கேட்டேன், நடந்த எல்லாத்துக்கும் பின்னாடி லக்ஷ்மியோட வேலை தான் இருக்கு. டிவோர்ஸ் வாங்குறதும் அவளுடைய ஐடியால ஒண்ணுதான். உண்மை என்னன்னா அவளுக்கு ஓப்ரா இண்டஸ்ட்ரீஸோட முதலாளி ஆகணும். அதோட சட்டப்படி நம்ம வீட்டுக்குள்ள நுழையணும். அத நாளைக்கு வரால என்னமோ ஜெயிச்சுட்டு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நான் அவளை ஜெயிக்க விட மாட்டேன். அவ என்னோட வைஃப் இல்ல, அப்படி இருக்கவும் முடியாது. என்ன ஆனாலும் சரி, மனைவிங்கிற ஸ்தானத்தை அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஆயுஷ். வெறும் 3 மாசம் தானே. 3 மாசம் ஏதோ இப்படி ஓடி போயிடும். யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குள்ள அவ வீட்டுக்கு போக வேண்டிய நேரமே வந்துடும். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ ஆயுஷ், இந்த 3 மாசம் டைம்ங்கிறது என்னைக்கு முடிவுக்கு வருதோ அன்னைக்கு நான் லக்ஷ்மி கிட்ட சொல்லுவேன், உன்னோட முகத்தை என்னைக்கும் என்கிட்ட காட்டாத. ஐ ப்ராமிஸ் யூ தட். என்ன அவ என் மனசை உடைச்சிருக்கா, என்ன அவ ஏமாத்திருக்கா. எங்களுக்குள்ள லவ் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் லக்ஷ்மி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் என் லைஃப்ல கிடைச்சதே இல்ல. அந்த அளவுக்கு எனக்கு அவளை பிடிச்சிருந்தது. இந்த அளவுக்கு யாரையும் நான் விரும்பினது இல்ல. அவளை நான் அந்த அளவுக்கு நம்பினேன். இது வரைக்கும் யாரையும் நம்பாத அளவுக்கு நம்பினேன். உன்னை கூட அப்படி நம்பினது இல்ல. ஆனா அதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைச்சது? ஏமாற்றம். அதுவும் எனக்கு. அவ என்ன ஏமாத்திருக்கா? ரிஷி ப்ரோ, இல்ல ஆயுஷ், என் கண்ணில் இருக்கிற அந்த ஏமாற்றம், வருத்தம் எல்லாம் கொஞ்ச நாள்ல மறைஞ்சிரும். மொத்தமா மறைஞ்சிரும். நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி? லக்ஷ்மியை நான் வருத்தப்பட வைப்பேன், அவளை நான் அழ வைப்பேன். அவ என் கண்ணு முன்னாடி அழுவா. அப்பதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆயுஷ். ஒன்னு தெரியுமா ரிஷி ப்ரோ, 2 நாளைக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை வெறுத்திருப்பேன். ஆனா இப்போ லக்ஷ்மி அண்ணி உங்களை ஏமாத்திருக்காங்க. நம்மளோட நம்பிக்கையை அவங்க இழந்திருக்காங்க. நானும் அவங்கள வெறுத்துட்டேன் ரிஷி ப்ரோ. ஏன்னா எனக்கு அவங்கள இது எல்லாமே அவங்களே தான் பண்ணிருக்காங்க. யாரோ வற்புறுத்தி தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு அவங்களால சொல்லவே முடியாது. she has done it. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால அது முடியவே மாட்டேங்குது. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்கறேன். என் ஃபுல் சப்போர்ட்டும் இருக்கும். அவ எப்ப வீட்டுக்கு வந்தாலும் நீ மட்டும் அவகிட்ட பேச. நான் பேச மாட்டேன். என்ன பேசுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்காது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.